நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் பிளாக் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அல்வா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த அல்வா ரெசிபி செஞ்சு காமிக்க சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்ட பிளாக் ஹல்வா போலவே அச்சு அசல் மாறாமல் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிலோ அளவு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பட்டியை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 100 ml அளவு தண்ணி இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு கருப்பட்டி முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு கரைஞ்சிருச்சு, அங்கங்கே கட்டிகள் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம கரைச்சி விடும்போது முழுமையாக கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, கருப்பட்டி முழுமையாக கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் எந்த பாத்திரத்தில் அல்வா பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு சன்னி வச்சுட்டு இது போல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியில் பொதுவாக மண் தூசிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது போல் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 5 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு முழு தேங்காயில் 5 கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்த பால் தான் இது. இது கூட 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுமையாக அரிசி மாவில் பண்ணலாம், இல்லைனா முழுமையாக மைதா மாவில் கூட பண்ணலாம். அதாவது 1 கப் அளவு அரிசி மாவு இல்லைனா 1 கப் மைதா இந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல கருப்பட்டி பாகு, அதில் இந்த தேங்காய் பால் கலவையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை, நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். இப்போ ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இது போல் கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி வச்சு இது போல் கலந்துகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது அதிகமாக வெளியில் தெரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. கலந்துகிட்டே இருந்தோன்னா தெரிக்காது. அதே போல் இடையிடையில் மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. இது நல்ல அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இது போல் கலந்துகிட்டே தான் இருக்கணும். இப்போ இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். மொத்தமாக 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும். இடையிடையில் சேர்த்து சேர்த்து கலந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு நெய் வாசனை அதிகம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ அல்வாவோட கலரும் நல்லா டார்க்காக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா திக்காகும்போது நல்ல ஒரு பிளாக் கலரில் கிடைக்கும். நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த நெய் எல்லாமே இது நல்லா உறிஞ்சிக்கும். கடைசியாக நெய்யெல்லாம் வெளிவிட ஆரம்பிக்கும். அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் உறிஞ்சிட்டு எப்போ வெளிவிடுதோ அந்த சமயத்தில் தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் உறிஞ்சிடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்க நெய்யை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஆரம்பத்தில் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இப்போ எந்த அளவுக்கு அல்வா கெட்டி பதம் வந்திருக்கு பாருங்கள். இது இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆனால் அல்வா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு சூவியான அல்வா வேணும்னா நல்லா திக்காகிறது வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இன்னுமே நல்லா திக்காக இருக்குது. ஆனால் நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் இன்னும் வெளிவிடாமல் இருக்குது. ஸோ இன்னும் நல்லா திக்காகிறது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நல்ல அல்வா திக்காக இருக்குது. அதே மாதிரி நம்ம சேர்த்துருந்த நெய்யெல்லாம் வெளிவிட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டு அப்படி இல்லைன்னா ட்ரேக்கு இதை மாற்றிக்கோங்க. நான் ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த அல்வாவை மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு ஃப்ளாட்டான பவுல் அப்படி இல்லைன்னா இது போல் கரண்டி வச்சுட்டு நல்லா இதை லெவல் படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவு லெவல் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். லெவல் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் முழுமையாக ஆறிடுச்சு, நல்ல திக்காக இருக்குது. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு இது போல் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுருங்க. இப்போ இதை நம்ம வேணுன்ற ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கடைகளில் கிடைக்கிறது போல் அலங்காரம் பண்ணிவிட்டு ரேப்பரில் ரேப் பண்ணி கூட நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியான கடையில் கிடைக்கிறது போல் அல்வா வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இதை ரேப் பண்ணுறதுக்கு இது போல் சின்ன கவர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சீட்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் பாதாம் பிஸ்தா போல் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். பூசணி விதை, அதுக்கப்புறமா கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவை இதுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம ரேப் பண்ணிடுறது தான். பாருங்கள், இந்த மாதிரி அல்வாவோட அடி பாகத்தை இது போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இது போல் பண்ணும்போது கடைகளில் கிடைக்கிறது போல் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சுவியான அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த அல்வாவை நீங்கள் 3 நாள் வரைக்கும் வெளியில் வச்சுருந்து சாப்பிடலாம். அப்படி நீங்கள் அதிக நாள் ஸ்டோர் பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 5 days வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் அல்வா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.